அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ காலையிலேருந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் எக்ஸாம் டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது கூட சொல்கிறாங்க. எக்ஸாம் டேட் ஆல் டிக்கெட் வந்துருச்சு சார், எனக்கு வந்து ஓப்பன் ஆகல சார், கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் சார் சொல்லி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் மற்றும் வந்து டெலிகிராம் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறது வந்து எப்படி நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஆல் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா நானே வந்து ஆல் டிக்கெட் வந்துருச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் நீங்கள் கேட்குறதுனால இப்போ ஆல் டிக்கெட் வரலன்றதுக்காக ஒரு வீடியோ வந்து போட வச்சிட்டிங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல, கேட்குறது தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அஃபீஷியல் வெப்சைட்டை வந்து செக் பண்ணிவிட்டு கேளுங்க. எந்த ஒரு யூடியூபரும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம அப்படியே நம்ப வேண்டியதில்லை. உடனடியே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்க வேண்டாம். நீங்கள் ஒரு டைம் வந்து வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துட்டு வெப்சைட் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரைட்டா? சரி, நான் ஏற்கனவே டெலிகிராம் சேனலில் சொல்லியிருப்பேன், வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பியிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்துருச்சு, எக்ஸாம் டேட் இது, எப்படி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிலாம் நிறைய வீடியோக்கள் வந்து நானும் பார்த்தேன் யூடியூப்பில். சில பேர் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பியிருந்தீங்க. ரைட்டா? ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒன்றும் சொல்கிறதுக்குல, ஒவ்வொருத்தர் யூடியூபரும் ஒவ்வொரு விதமாக வந்து வீடியோ போடுவாங்க. ரைட்டா? அதை பற்றி நான் வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் வந்து கருத்து சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ரைட்டா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே நம்மக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதில் கூகுளில் போய்ட்டு MHC ரெக்கமெண்ட் போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் வந்துற போது அதில் நமக்கு ஆல் டிக்கெட் ஏதாவது வந்திருக்கா, எக்ஸாம் டேட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எக்ஸாம் டேட்டும் ஆல் டிக்கெட்டும் வரல, எந்த ஒரு அப்டேட்டும் வரல. எக்ஸாம் டேட் கூட இன்னும் லீக் ஆகலை. ரைட்டா? போன மாதம் நம்ம இதில் வரும்னு பார்த்தோம், இந்த மாதமாவது வருமானு பேர் தான் அக்டோபர் வந்திருக்கு. இந்த அக்டோபர் இறுதியாவது எக்ஸாம் வச்சுருவாங்களா இல்லை நவம்பருக்கு போகுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த தேர்வு இருக்குது. ஏன்னா அக்டோபரில் நிறைய ஃபங்க்ஷன் பண்டிகைலாம் வந்திருக்கு. எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம் டேட் எப்போ வேணாலும் அறிவிக்கலாம். ஒரு 10 days முன்னாடி தான் நமக்கு கொடுப்பாங்க, எக்ஸாம் டேட் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்துருச்சுன்னா நமக்கு 10 நாள் தான் டைம் இருக்கும். அந்த 10 நாளில் படிக்க முடியாது. ஸோ இப்போதே நம்ம நல்லா படிச்சுட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம இருப்போம். ஸோ எக்ஸாம் டேட் வரும்போது வரட்டும் அப்படின்னு அலர்ட்டாக இருங்க, படிச்சுட்டு இருங்க. ரைட்டா? எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம், தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த 10 நாளில் நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியாது, நிறைய போர்ஷன் இருக்குது. ரைட்டா? ஸோ அதனால் இப்போதே நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். வரும்போது வரட்டும், வந்தால் நானே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு மேபி டிலே கூட ஆகலாம். ஸோ இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா நான் உடனடியாக வெப்சைட்டில் வந்துச்சுன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மாதிரி எக்ஸாம் டேட் ஆல் டிக்கெட் வந்துருச்சுன்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ரைட்டா? ஸோ அதனால் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூடியூப்பை பார்த்து சில வதந்திகளை வந்து நம்ப வேண்டாம். ஃபிக்ஸடாக இந்த தேதி அப்படின்றது இன்னமும் அஃபிஷியலாக வரல. வரும்போது கண்டிப்பாக வந்து நானே சொல்கிறேன், நீங்களே வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ரைட்டா? எப்படி இருந்தாலும் அந்த அக்டோபர் இறுதியில் வரும்னு நினைக்கிறேன். எந்த டேட் நமக்கு தெரியல, மேபி வந்து 3rd week 4th weekல வரலாம். அப்படி இல்லைனா அடுத்த மாதம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உறுதியாக நம்மளால் சொல்கிறதுக்கு இல்லை. நானாக வந்து இப்போ அக்டோபர் இறுதியில் நடக்குன்னு சொன்னேன் அப்படின்னா இப்படி தான் ஒவ்வொரு மாதத்துக்கும் சொல்கிறீங்க, அடுத்த மாதமும் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி போயிடும், அந்த பேச்சு அப்படி போயிடும். அதனால் உறுதியாக என்னால் எதுவும் சொல்ல முடியாது. வரும்போது வரட்டும், நீங்கள் படிச்சுட்டே இருங்கன்ற வார்த்தை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். அலர்ட்டாக இருங்க. வந்தால் 10 நாள் 12 நாள் தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சுருவாங்க. ஸோ கொஞ்சம் சூதானமாக இருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.